ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. இன்னைக்கு பாரம்பரிய அரிசியில் எப்படி இடியாப்பம் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பூங்கார் அரிசி பார்த்திங்கன்னா பெண்களுக்கான அரிசி அப்படின்னு சொல்லலாம். இது தாய்ப்பால் சுரக்க செய்வதில் பூங்காருக்கு தான் முதலிடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்கள் 6 மாதம் முதல் அவங்களோட டெலிவரி டைம் வரையும் இந்த பூங்கார் அரிசி எடுத்துகிட்டு வரும்போது சுகப்பிரசவத்திற்கு வழிவகுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும், சினைப்பை கட்டிகள், கர்ப்பப்பை கட்டிகள், மாதவிடாய் கோளாறுகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லுவோம், இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது இந்த பூங்கார் அரிசி. இந்த பூங்கார் அரிசி ஒரு 70 நாள் பயிர். இது பார்த்திங்கன்னா இது ஒரு கைக்குத்தல் அரிசி. எலும்புகளை வலுப்படுத்துவதில் பூங்கார் சிறந்த இடம் வகிக்கிறது. ஹீமோகுளோபினையும் அதிகரிக்க செய்யும். உடம்பில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றும் தன்மை உடையது. இப்போது இது பூங்கார் அரிசி. இந்த பூங்கார் அரிசியை நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போ காலையில் இடியாப்பம் செய்கிறதுக்கு நைட்டு படுக்க போகிறப்ப ஊற வச்சிங்கன்னா காலையில் வடிச்சிட்டு ஒரு துணியில் விரித்து 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அந்த ஈரம் கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறமா இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் தட்டியிருக்கேன். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம இதை பவுடர் பண்ணியாச்சு. என்னமா சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம அந்த மாவை வறுத்துக்கலாம். அதனோட ஈரப்பதம் போகிற வரையும் வறுக்கணும். கல் சூடாக தான் இருக்குது ஏற்கனவே. இப்போ பாருங்கள், நல்லா சூடு பறக்க வறுத்தாச்சு. நல்லா வாசமும் வருது. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்த மாவை இப்போ நம்ம சலிச்சுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த குருணையை நம்ம உப்புமா செய்யவோ இல்லைன்னா கஞ்சி செய்யவோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். சளிச்ச மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போது மாவு எப்பயும் போல் இடியாப்பத்துக்கு ரெடி பண்ண வேண்டியதான். போல் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம சலிச்சு வச்ச மாவை கலந்து விட்டுக்கோங்க. எப்பயும் போல் இடியாப்ப மாவு நம்ம எப்படி சுடு தண்ணியில் ஊற்றி பிசைவோமோ அதே மாதிரி நம்மளுடைய பூங்கார் அரிசியும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சுடு தண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி வச்சாச்சு. இடியாப்பம் புளியறதுல நம்ம வச்சுக்கலாம். பாதி மாவு வச்சுக்கோங்க. எப்பயும் போல தான் இடியாப்பம் எப்படி புளிவீங்களோ, என்ன மெத்தடில் புளிவீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக அசத்தலாக நம்மளுடைய பூங்கார் அரிசி இடியாப்பம் சும்மா பொலன்னு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம மூடிடலாம். நம்மளோட இடியாப்பம் ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் ரைஸு, அதாவது பூங்கார் அரிசியை வச்சு நம்ம பிரமாதமான இடியாப்பம் செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நீங்கள் எப்பயுமே ட்ரெடிஷ்னல் ரைஸை நம்ம எடுத்துக்கிறது அவ்வளோ நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை பில்ட் பண்ணும். அதனால் எப்பயாச்சாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.